Hello students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஜாமெட்ரி எக்ஸாம்பிள் 4.11 பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a given triangle PQR. இதுக்கும் நம்மளுக்கு நேம் தந்திருக்காங்க. ஈக்குவல் டு 7/4. ஸோ போன சம்மில் நம்ம பார்க்கும்போது நியூமரேட்டர் சின்னதாக இருந்துச்சு, டினாமினேட்டர் பெருசாக இருந்துச்சு. இதில் நியூமரேட்டர் பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் சின்னதாக இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம பார்க்குறோன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாமெட்ரினாலே நம்ம என்னது ரஃப் டயக்ராம் தான். ஸோ ரஃப் டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேர் டயக்ராம். ஃபேர் டயக்ராம் எப்பவும் போல் நம்மளுக்கு இதில் மெஷர்மெண்ட் கிடையாது, ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ மேலே 60 டிகிரிக்கு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ கோடு கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க, நம்ம அதுக்கப்புறம் தேவையில்லாத ரஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 7/4 பெரிய நம்பர் வந்து நம்மளுக்கு 7. ஸோ 7 ஆர்க் நம்மளுக்கு வரையணும். ஸோ பெரிய நம்பருங்கிறதுனால நான் 2 சென்டிமீட்டர் எடுக்கல, 1.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு 7 ஆர்க் வரைய போகிறேன். ஓகே, 1.5க்கு ஒரு 7 ஆர்க் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் எப்பவுமே PQR தந்ததுனால இது Q1, Q2, Q3, Q7 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, Q1லேருந்து Q7 வரைக்கும் பேர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 7/4 இருக்கிறதுனால Q4க்கு ஆர்க்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோட்டில் ஒரு ஆர்க்கும் மேலே 60 டிகிரி வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு ஆர்க்கும் கட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி Q7, ஸோ Q7ல் ஒரு ஆர்க்கு, அதேமாதிரி நம்ம இந்த கோட்லேயும் மேலே வரைஞ்ச லைன்லேயுமே நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த இதை ஜாயின் பண்ண போகிறோம். Q4ஐயும் Q7ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜாயின் பண்ணி ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனை நம்ம ரப் பண்ணிவிட்டு இப்போ Q4க்கு நம்ம அந்த 1.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து Q4லேருந்து Q7லேருந்தும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். அதே ஆர்க்கை R' நம்ம கட் பண்ணிக்கிறோம், Rலேருந்தும் கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் Q6லேருந்து Q7க்கு நம்ம அந்த ஆர்க் கட் பண்ணதுலேயே ஒரு ஆர்க்கை அந்த அதை வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி R' பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதுதான் இவ்வளோ டயக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் நேம் வைக்கிறோம், P', P, R, R'. இப்போ பாருங்கள், போன சம்மில் நம்ம பார்க்கும்போது Pயும் R வெளியில் வந்திருக்கும், P', R' நம்மளுக்கு உள்ள பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டினாமினேட்டர் பெருசாக இருக்கிறதுனால Pயும் Rயும் உள்ளே இருக்குது, P', R' நம்மளுக்கு வெளியில் வந்திருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். அவ்வளோதான். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.